ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேல் குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சோம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய் புதன் சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசி கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/12/2027 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது சிராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். மீனராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி அன்று 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் இது ஒரு அற்புதமான நேரமாகும். பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கும் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்ததும் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு வருவதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வீடு வாங்குவது அல்லது கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆவார். அவர் இந்த குரு பேச்சுக்கு பின் உங்கள் ராசியை பார்ப்பதோடு 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கப் போகிறார். உங்கள் ராசியை பார்க்கும் குருவால் நல்ல சம்பவங்கள் நடைபெறும், உடல் ஆரோக்கியம் சீராகும், மருத்துவ செலவுகள் குறையும், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும், இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும், கை நழுவி சென்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பொன்பொருள் வாங்கும் யோகம் உண்டாகும், பொருளாதாரத்தில் உச்சமடைவீர்கள், சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தை தொல்லை கொடுத்து மேலதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். வேகத்தோடு விவேகத்துடன் செயல்படுவீர்கள். தந்தை உறவில் இருந்த விரிசல்களாலும் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் லாபம் கிடைக்கும், வியாபார போட்டிகளாலும் பிரபலமானவர்கள் உங்களின் வாடிக்கையாளராக மாறி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். மனக்குழப்பம் அகலும், மனபயம் அகலும், நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். வங்கி மற்றும் வள்ளலின் ஒத்துழைப்பால் தொழிலுக்கான மூலதனம் வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சியால் குடும்ப ஒற்றுமை பலப்படும், கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும், ஆரோக்கியம் சீராகும், மங்கள ஓசை மனையில் ஒலிக்க வழிபிறக்கும், தங்கு தடையாக தானாக விலகும், கணவன் மனைவிகள் ஒற்றுமை பலப்படும், பிள்ளைகள் உங்களை குணமறிந்து நடப்பார்கள், பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும், தாய் வழி ஆதரவு உண்டாகும், உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள், வருமானம் திருப்தி தரும், பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த லாக்காக மாற்றங்கள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். புதிய திருப்பங்கள் பலவும் வரப்போகிறது. செல்வநிலை உயரும், குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளாலும் வேலைப்பளவின் காரணமாக உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுயதொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும், தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வருவீர்கள். எதிரிகளின் பலம் குறையும், பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. பூச நட்சத்திர காலையில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது லாபம் சிறப்பாக இருந்தாலும் விரயங்கள் கூடும். வீடு மாற்றும் இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அழகு வைத்த நகைகளை மீட்டு அதை கைப்பற்ற வாய்ப்பு உண்டாகும். தொழிலை இடமாற்றம் செய்ய நிறுவனருக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். வாங்கிய சொத்தை விட்டோம் என்ற கவலைப்பட்டவர்களுக்கு மீண்டும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். அகில நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மங்கள ஓசை கேட்க வழிவகுக்கிறது. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி கைகூடும். ஊர் மற்றும் வீடு மாற்றம் கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்த அழைப்புகள் வரலாம். தாய் வழி ஆதரவு உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். மக நட்சத்திர காலை சஞ்சரிக்கும் பொழுது தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்குரிய தகவல் வந்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட சிலைகளை உயரதிகாரிகள் வழங்குவார்கள். புனித பயணம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு பொது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்க வாங்கல் திருப்தியாக தரைப்படும். ஆரோக்கியம் சீராகும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். தங்கு தடையின்றி வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும். தாய் வழி ஆதரவு உண்டு. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வருமானம் திருப்தி தரும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த லாகாக்கள் மாற்றம் கிடைக்கும். ஜனவரி 20, 2022 குரு வக்கரமடையும் காலத்தில் வருமான பற்றாக்குறை ஏற்படும். அடிக்கடி உடல்நல கோளாறு ஏற்படும். எதிரிகளின் பலம் கூடும் நேரம். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் விலகி போக வாய்ப்பு இருக்கிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியம். எதை செய்தாலும் பலமுறை யோசித்து செய்யுங்கள். உங்கள் ராசினானாக குருவும் இருப்பதால் குடும்பத்தில் சச்சரவுகள் அதிகரிக்கும். பிறருக்கு நன்மை என்று சொல்லி நீங்கள் செய்த காரியம் தீமையாக தெரியும்.
டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியாகிறார்கள். கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் வருகிறார்கள். லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார்கள். இதன் விளைவாக வியாபார வெற்றி நடைபோடும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும், உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பஞ்சமஸ்தானத்தில் கேது பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் தாமதம் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல புதிய திருப்பங்கள் உண்டாகும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது, கொண்டக்கடலை மாற்றி சாற்றி 2 விளக்குகள் ஏற்றி வழிபடுவது நல்லா இருக்கும். யோக பலம் உள்ள நாளில் காரைக்குடி அருகில் உள்ள வைரவப்பட்டி தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் வாழ்வில் இன்னும் சிறப்புகளை சேர்த்து கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.